திருச்சி மாவட்டம் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் குற்றச்சாட்டை சொல்லி இமேஜை டேமேஜ் செய்ய அமலாக்கத்துறை முயற்சி செய்வதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். இதையடுத்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் ஜூன் 14 முதல் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்தார். 17ஆம் தேதி இன்னைக்கு டெண்டர் விட போறோம், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் விட போறோம். அதுக்குள்ளே அதுக்கப்புறம் ஜூன் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அது ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வந்து. திண்டுக்கல் மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகி வீட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர் KS அழகிரி, முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்வது சரியான விஷயம் என்றும் அதிமுக இதில் தவறான பிரச்சாரத்தை செய்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பேசியவர், தமிழக ஆளுநர் எல்லா இடங்களிலும் மத சம்பந்தமான விஷயங்களை பேசி RSS மாதிரி நடந்து கொள்கிறார் எனவும் கூறியுள்ளார். சென்னை டி நகரில் நடைபெற்ற சர்வதேச உயிர் பல்வகைமை தின விழாவில் போக்சோ வழக்கு அதிகம் வருவதற்கு காரணம் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு புகாரளிக்க தைரியம் வந்துவிட்டது என வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். மேலும் கோவையில் ஒரு யானை வயது முதிர்வின் காரணமாக இறந்ததற்கு யார் பொறுப்பேற்க முடியும் என கேள்வி எழுப்பிய அவர், வனப்பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகளை விரைவாக முடிக்க கூறி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அது உடல்நிலை சரியில்லாம இறந்து இறப்பு என்பது ஏதாவது தாக்குதல் இறந்தால் நாங்கள் பதில் சொல்லணும். உடல்நிலை சரியாமல் இறந்து போடுறது, வயசானது இறந்து போடுறது, இந்த மாதிரி கேட்டகரிகள் இருக்கும். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. திடீர்னு இறந்து போகுது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹருல்லா, வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், வக்ஃபுகளை காப்போம், அரசியலமைப்பை காப்போம் என நாடு தழுவிய தொடர் பரப்புரையை அமைதியான முறையில் அடுத்த 3 மாதங்களுக்கு நடத்த திட்டமிடப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நம்முடைய தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் 13ஆம் தேதி சென்னையில், தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தவிருக்கின்றோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். தேனி மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் கழிப்பறை சுகாதாரமின்றி துர்நாற்றம் வீசுவதாக சமூக வலைதளத்தில் பயணி ஒருவர் வெளியிட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. மேலும் அந்த வீடியோவில் கழிப்பறை சுத்தமின்றி பொதுமக்கள் அதை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், மேலும் நிர்வாக கட்டணத்தை மீறி கூடுதல் தொகை வசூலிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 10 ரூபா வாங்க சொன்னாங்களா? நீங்க கான்ட்ராக்ட் எடுக்கும்போது 10 ரூபாய்க்கு வாங்கினீங்களா? பேசுங்க, கூப்பிடுங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வட்டாட்சியர் அலுவலக புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டும் விழா உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் மற்றும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வம், நிவேதா, முருகன், ஆட்சியர் ஸ்ரீகாந்த், SP ஸ்டாலின், சீர்காழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருவாரூர் மாவட்டம் குறுவை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு சிறப்பு குறுவை தொகுப்பு திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் மழையின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண்மை வங்கியில் நிபந்தனை இல்லாமல் கடன் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்தால் குறுவை சாகுபடி பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் என்று மாவட்ட விவசாயிகள் தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்தனர். இப்போ இது எல்லா பயிரையும் இழந்து விவசாயிகள் பொருளாதார சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அரசு குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்து அந்த குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தில் உடனடியாக அந்த இடுபொருட்கள்லாம் உரம், விதைகள், அதுக்கு உண்டான சாகுபடிக்கு உண்டான இடுபொருட்கான பணம் கொடுக்கறது, இதெல்லாம் முன்னாடியே கொடுத்துடணும். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள வருவாய்த்துறை சார்பில்
சிறப்பு செயல்முறை விளக்கம் வட்டாட்சியர் ஜவஹர் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த விளக்க கூட்டத்தில் தீயணைப்பு வீரர்கள் இடுபாடுகளில் சிக்கியவர்களை மீட்பது, தீ விபத்தை தவிர்ப்பது உள்ளிட்ட பேரிடர் முன்தடுப்பு செயல்முறைகளை விளக்கமாக செய்து மக்களுக்கு காண்பித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.